நம்ம அம்மாங்கெல்லாம் நம்மள எப்படி பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோ சீக்கிரத்துல உடம்பு சரியில்லாம போகலாம் விட மாட்டாங்க. வாரம் ஏதாவது ஒரு கை மருந்து, இஞ்சி தண்ணி, குடிமிளகுன்னு சொல்லி தந்துட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம அப்படியா இருக்கோம், ஏதாச்சும் ஒன்று லைட்டா உடம்பு சரியில்லாம ஆனா கூட ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கை மருந்து கொடுக்கறதே வந்து அப்படியே மறந்து போயாச்சு. நான்லாம் பாப்பாங்க வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அம்மா சொல்ல நான் அந்த கை மருந்தெல்லாம் கொடுத்தேனா தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க வளர அதை அப்படியே வந்து கொஞ்சம் விட்டுட்டேன். எப்பவாச்சும் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது தான் ஐயோ நம்ம அதை வந்து செய்யாம விட்டுட்டோமே. வெளியில 4 பேர்த்திட்ட நம்ம அட்வைஸ் கேட்போம், ஆனா நம்ம அம்மா நமக்கு என்ன ஃபாலோ பண்ணாங்கிறத வந்து நம்ம வந்து அப்படியே மறந்து போயிடுறோம். இப்போ ஏன் இதை சொல்ல வரேன்னா, கொஞ்ச நாளா காணாம போன இந்த வெள மீன் வந்து நேற்று மீன் மார்க்கெட்ல கிடைச்சிது. அந்த வெள மீன்ல வந்து குடிமிளகு குழம்பு எங்க ஊர் ஸ்டைல நாங்க வைப்போம். அதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த இருமல் சளிக்கெல்லாம் வந்து சூப்பரான மெடிசனா இருக்கும். அந்த மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை வந்து கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த குடி மசால் பொடியில மஞ்சள், சுக்கு, திப்பிலி, நறுக்கு மூலம், ஓமம், பெருங்காயம், நல்ல மிளகுன்னு இதெல்லாம் சேர்த்து தான் ரெடி பண்ணுவாங்க. நார்மலா மீன் குழம்பு வைக்கிற மாதிரி தான். தேங்காய் அரைக்கும் போது இந்த பொடியும் சேர்த்து கொஞ்சமா பூண்டும் போட்டு அரைச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்க சளியெல்லாம் அப்படியே இறங்கி வந்துடும். இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த பொடியை தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிச்சாலே போதும். அவ்வளோ சீக்கிரம் இந்த கோல்டு எல்லாம் வராது. மதியம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா காலையில மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் தண்ணியில கொஞ்சமா உப்பு, பேக்கிங் சோடா போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளவுதான். இனி நாளைக்கு vlogல பார்க்கலாம்.